வணக்கம், வெல்கம் டு இடன் டிவி பிஸ்னஸ் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் என்விரோ லேப்ல வந்து நம்ம இருக்கோம். ஏற்கனவே அதை பற்றி நான் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ வந்து எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் எடுத்து ஃபுட் ரிலேட்டடாக ஹோட்டல்ல இருந்து நிறைய பேக்கிங் பண்ணி நிறைய ஃபுட் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஃபுட் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜில் கூட இன்றைக்கெலாம் வந்து இந்த ஃபுட் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் என்விரோ லேபுடைய டெக்னிக்கல் டைரக்டர் அலி முகமது வந்து நம்ம மத்தியில் இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். பிசினஸ் சார்பா. சார் ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்களுக்கு ஏசியன் என்விரோ லேப் அப்படிங்கிறது என்னது சார்? ஏசியன் என்விரோ லேப் வந்து ஒரு கமர்ஷியல் டெஸ்டிங் லெபார்ட்டரிங்க சார். இங்கே வந்து நாங்கள் வந்து ஃபுட் அனாலிசிஸ், என்விரான்மெண்டல் அனாலிசிஸ், வாட்டர் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இது எத்தனை வருஷமா ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை வருஷம்? சார் நாங்கள் வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க சார் இந்த லேப் ஆரம்பிச்சு. சரி சரி சரி. இது எங்களுடைய வாட்டர் டெஸ்டிங் மட்டும் நாங்கள் ப்ரீவியஸாக பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2018க்கு அப்புறமா இந்த லேபை வந்து நாங்கள் என்ஏபிஎல் அக்ரிடேஷனுக்காக வந்து என்லார்ஜ் பண்ணுறோம். சரி. ஸோ என்லார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக ஃபுட் அனாலிசிஸ் மெயினாக வந்து பப்ளிக்காக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுட் மேனுஃபேக்சர்ஸ்க்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்காக என்விரான்மெண்டல் மானிட்டரிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த என்விரான்மெண்டல் மானிட்டரிங்குடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா பிசிபி கன்சென்ட் வாங்குறதுக்கு, பிசிபியில் வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுடைய ஐஎஸ்ஓ ஆடிட், அதாவது 45,001, 14,001 இந்த மாதிரி ஆடிட் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ண ரிப்போர்ட்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் சார். அதுக்காக வந்து நாங்கள் வந்து இந்த லேபில் வந்து நாங்கள் பிகாஸ் ஆஃப் எங்கள் லேப் வந்து என்ஏபிஎல் அக்ரிடேஷன் லெபார்ட்டரின்றதால அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. என்ஏபிஎல் அக்ரிகேட் லேப் சொல்றீங்கன்னா அது கஷ்டமா சார்? அது எல்லார்ட்டும் இருக்குமா அந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வந்து? அது சார் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ஏபிஎல் ஐஎஸ்ஓ 17025 அப்படின்றது தான் ஸ்டாண்டர்டுங்க சார். இந்த ஸ்டாண்டர்டு வந்து சர்டிஃபிகேஷன் பாடிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க வேர்ல்டு வைடு. பட் இந்தியாவில் இதை வந்து கொடுக்கறது வந்து என்ஏபிஎல் தான் வந்து கொடுக்குறாங்க. ஐஎஸ்ஓ ஏஐசி 17025 அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா லேபுமே வந்து என்ஏபிஎல் அக்ரிடேஷன் அப்படின்ற ஒரு நாம்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. ஓகே. ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து வேலிடாக இருக்கும். இது வந்து என்ன குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத ஒன்று வந்து நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம். அதுக்காக சில நார்ம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அடாப்ட் பண்ணி போனால் அந்த லேபுடைய ரிப்போர்ட் வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்றது தான் ஐஎஸ்ஓ 17025 அப்படின்றத சொல்கிறாங்க சார். ஓகே. நமக்கு எவ்வளோ கிளைண்ட் சார் இருப்பாங்க? இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருப்பாங்க? சார் எங்களுக்கு ஓவரால் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 350 கிளைண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். மேஜர் கிளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 and above சொல்லலாம் சார். மேஜர் கிளைண்ட்ஸு ஏஎம்சி கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் இருக்காங்க சார். ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அது மாதிரி ஃபுட் டெஸ்டிங் லேப். ஸோ இது என்ன சார்? இப்போ ஃபுட் டெஸ்டிங் லேப்னா என்ன மெயின்? ஃபுட் டெஸ்டிங்கில் வரும்போது ஃபுட் டெஸ்டிங்கு யார் யார் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சரி. இந்த ஃபுட் டெஸ்டிங் அப்படின்றது பேசிக்காக ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ், ரீபேக்கர்ஸ். அதாவது ரீபேக்கர்ஸ்ன்னு யாரை சொல்லலாம்னா ஒரு ஹோல்சேலில் வந்து ஒரு ப்ராடக்ட் கிரைன்ஸ் வாங்குறாங்க, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து இதை ரீபேக்கிங் பண்ணுறாங்க. ரீபேக்கிங் பண்ணும்போது அவங்களுடைய லேபிளிங் வந்து அவங்க போட்டு கொடுப்பாங்க.
ஸோ லேபிளிங் பண்ணணும் அப்படின்றது FSSAI உடைய ரெகுலேஷனில் சொல்லியிருக்காங்க. எனி ஃபுட் ப்ராடக்ட் விச் ரீபேக், அதாவது ரீபேக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பேர், அதாவது மேனுஃபேக்சரர் ரீபேக்கருடைய நேம் போட்டு FSSAI நம்பர் வந்து அதில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த பேக்கிங்கில். அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து பப்ளிக் சேல்ஸ் பண்ணும்போது, மார்க்கெட்டில் வரும்போது இவங்க கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் எந்த மெத்தடில் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றலாம் வந்து FSSR அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் FSSAIல வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி ஃபுட்டில் வந்து நம்ம பண்ணலாம். ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட் அண்டு அடக்டிவ்ஸ் அப்படின்ற ரெகுலேஷன் 2011 ரெகுலேஷன் பிரகாரம் அவங்க பண்ணணும். அதுலேயே வந்து நியூட்ரிஷன்ஸும் பண்ணணும். அவங்க நியூட்ரிஷன்ஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் அவங்க ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. லேபிளிங் அண்ட் டிசைன் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் போட்டிருக்காங்க 2020ல. அதில் சொல்லியிருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாம் அவங்க நியூட்ரிஷன்ஸ் பேராமீட்டர், மேண்டேட்டரி நியூட்ரிஷன் பேராமீட்டர்ஸ்லாம் பண்ணி அதை வந்து நம்மளோட லேபிளில் வந்து கிளைம் பண்ணணும். கிளைம் மீன்ஸ் இவ்வளவுதான் என்னுடைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு அப்படின்றத லேபிள்ல வந்து டிக்ளேர் பண்றாங்க. அது ஒரு இது வச்சிருக்காங்கல்ல, நியூட்ரிஷன்ல இவ்வளவு அளவு தான் இருக்கணும், நியூட்ரிஷனுடைய அளவு இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது சார். என்னுடைய லேபிள்ல எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்றத நான் டிக்ளேர் பண்றேன். ஓகே, அது வந்து அந்த இதுக்கான சர்டிபிகேட் தான். ஸோ வியூவர்ஸ் புரியுற மாதிரி நான் கேட்குறோம். இப்போ நீங்க இப்போ FSSAI எடுத்து வச்சிருக்காங்க, நிறைய ஃபுட் இதுக்கெல்லாம் பிசினஸ்க்குலாம் FSSAI கம்பல்சரியா இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே இது கம்பல்சரியா இது பண்ணணுமா? இது எப்படி ஆச்சுன்னா இந்த சர்டிபிகேட் வந்து சார்? இப்போ வந்து FSSAIல வந்து 2 விஷயம் வந்து மேண்டேட்டரியா பண்ண சொல்றாங்க சார். ஒன்னு வந்து லேபிள்ல வரக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ, அத பேக் பண்ணி வர்றது அப்படி சொல்லலாமா? இது வந்து மேண்டேட்டரியா பண்ணணும். சரி சரி. இது எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் நான் லான்ச் பண்றேன். இப்போ வந்து நான் புதுசா ஒரு ப்ராடக்ட், நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு யூனிட் வச்சிருக்கேன். சரி. நான் ஒரு பேக்கரி வச்சிருக்கேன். ஓகே. நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மிச்சரோ இல்ல ஒரு காராசேவோ ஏதோ ஒன்று ரீபேக் பண்ணி பப்ளிக்கு சேல்ஸ் பண்ண போறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்ல நியூட்ரிஷன் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்றத யாராச்சும் ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணி கொடுத்தாதான் அவங்க லேபிள்ல வந்து கிளைம் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த பேக் பண்ண ஃபுட் ஐட்டம் இல்லையா, இப்போ நீங்க சொன்னீங்க மிக்சர் சொல்றீங்க, இது சொல்றேன் நான் ஆக்சுவலா ஃபுட்டை சாப்பிட்றது எல்லாமே எதெல்லாம் பேக் பண்றோமோ ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபுட் டெஸ்டிங் லேப் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வேணும் இல்ல? ஆமா சார், கண்டிப்பா. அவங்க நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும் சார். இது FSSAI உடைய நார்ம்ஸ் சார். அவங்க சொல்றாங்க ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்ல நீங்க சப்ளை பண்ணும்போது லேபிள்ல வந்து நியூட்ரிஷன் வேல்யூ இது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனர்ஜி, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இந்த மாதிரி ஜெனரல் பேராமீட்டர்ல ஆரம்பிச்சு சேச்சுரேட்டட் ஃபேட்ல ஆரம்பிச்சு அது எல்லா பேக்லயும் போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் இல்ல? அந்த பிராண்ட் நிறைய பிராண்டான ஐட்டங்களுக்குலாம் இப்ப எல்லாருமே போட்டு கொடுப்பாங்க சார். இத போட்டு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எங்களை மாதிரி உள்ள லேப் கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க அந்த எக்ஸ்பைரி டேட்டும் போட்டிருப்பாங்க. நீங்க அதை சொல்லிருவீங்க. எக்ஸ்பைரி டேட்னு வரும்போது அது வந்து வேற ஆஸ்பெக்ட்ல வந்துரும் சார். அதுக்கு பேர் வந்து ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடி நான் ஒரு பிரெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பேக்கரியில வச்சிருக்கேன். 3 நாள் வேலிடிட்டி சொல்றேன். அது எப்படி சொல்லலாம்னா, அதை நான் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் சார். எங்க லேப்ல வந்து 3 நாள் அந்த ப்ராடக்டை வந்து கண்டினியூஸா டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து ரெக்குவயர்மெண்ட் மீட் ஆகுதான்னு பார்ப்போம். 3 நாளுமே ஃபர்ஸ்ட் நாள் டெஸ்ட் பண்றோம், 2வது நாள் டெஸ்ட் பண்றோம், 3வது நாள் டெஸ்ட் பண்றோம். 3வது நாள் தான் லாஸ்ட் டேன்னும் போது அந்த 3வது நாள் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ல வந்து மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷனோ இல்ல ஃபங்கல் குரோத்தோ இல்ல மாய்ஸ்டருடைய அப்சர்ப்ஷனோ இதெல்லாம் வந்து அந்த சட்டன் லிமிட்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டு அது கரெக்டா அந்த லிமிட்குள்ள இருந்தா அதை நாங்க வந்து சர்டிஃபை பண்ணுவோம். என்னன்னு சொல்லினா திஸ் ப்ராடக்ட் வந்து 3 days வந்து ஷெல்ஃப் லைஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகுது. அதுக்கு டோட்டலா அது ஒரு செல்ஃப் லைஃப் கிளைம் சொல்றோம். அது ஆமா, ஷெல்ஃப் லைஃப் கிளைம் அப்படினா, அதாவது ஷெல்ஃப் லைஃப் சர்டிஃபைட்னு சொல்றோம். சரி சரி. நாங்க வந்து இத டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட்டும் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிடுவோம். சரி. அப்போ வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஒரு சர்டிஃபைட் மாதிரி கொடுப்போம். இந்த ப்ராடக்ட் வந்து நாங்க சோ அண்ட் சோ டேட்ல இருந்து சோ அண்ட் சோ டேட் வரைக்கும் ஒரு சர்டன் டெம்பரேச்சர் சர்டன் ஹியூமிடிட்டியில வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அந்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஷெல்ஃப் லைஃபை கம்ப்ளை பண்ணுதா, இவ்வளோ நாள் தான் கம்ப்ளை பண்ணுது அப்படின்றத வந்து நாங்கள் ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுப்போம்.
தட் இஸ் கால்டு சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. Certify பண்றது. இந்த அப்போ ப்ராடக்ட் நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அந்த நியூட்ரிஷன் அளவெல்லாம் பாக்குறேன்னு சொன்னீங்க. ஆமா சார். ஸோ அது வந்து ஒரு ஒரு மிக்சர் பாக்கெட்டோ இல்ல ஒரு மசாலா பாக்கெட்டோ இருந்தா அது என்ன அளவு அப்படி சொல்லிடுவீங்க இல்லையா? ஆமா சார். அது நம்ம அது ஒவ்வொரு டைம் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம அதை டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரர் மார்க்கெட்ல வராருன்ற போது மேண்டேட்டரியா வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் சரி. அவருடைய லேபிள் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. அதே மேனுஃபேக்சரர் திருப்பி அதே சேம் ப்ராடக்ட்டுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ பண்ணணுமா அப்படின்னா அவருடைய இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் மாறும்போது கண்டிப்பா பண்ணணும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து அவர் மேபி ஆயில் வந்து மாத்தலாம், மேபி வந்து இன்கிரீடியன்ஸினுடைய அளவு. இப்போ ஒரு கடல மாவு போடுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 80% போடுறாருன்னா செகண்ட் டைம் வந்து நான் 80% கடல மாவுனுடைய அளவு மாத்துறேன், ரேஷியோ மாத்தும் போது இன்கிரீடியன்ஸ் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நியூட்ரிஷனுடைய ஃபேக்டர் மாறிடும். ஓகே. அப்போ ஒன்ஸ் நம்ம அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம வச்சுக்கலாம். ஆமா. பட் ஏதாவது மாத்துறாங்கன்னா அந்த ஐட்டத்துல ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல் மாத்துறாங்கன்னா நம்ம திருப்பி எடுக்கணும். கண்டிப்பா. அதாவது அவருடைய சப்ளையர் கூட அவர் மாத்தலாம். சரி சரி. ஓகே. கடல மாவு சப்ளையர் மாத்தலாம். ஓகே. அதுவும் கூட நம்ம பார்க்கணும். ஆமா சார். கண்டிப்பா கண்டிப்பா. நியூட்ரிஷன் வேல்யூன்றது ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி. ஸோ ரா மெட்டீரியல் மாத்தும் போது கண்டிப்பா இதை வந்து நம்ம வந்து அதை நியூட்ரிஷன் வேல்யூ ரீடெஸ்ட் பண்றது நல்லது. ஓகே. அப்படியே நம்ம ஒரே இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூவா பண்ணிட்டே இருக்காங்க வச்சுக்கலாம். ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டாங்க எவ்வளவு நாள் சார் அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கலாம்? அது அந்த மாதிரி கேட்குறேன். அதான் சார், இப்போ எவ்வளவு நாள் அப்படின்றது கான்செப்ட் கிடையாதுங்க சார். என்னுடைய நியூட்ரிஷன் வேல்யூ இவ்வளவுதான் இருக்குன்றத நீங்க டிக்ளேர் பண்ணிடுறோம். ஆமா. திருப்பி நம்ம ஏதாவது மாறுதா இல்லையா அப்படின்றத ரீசெக் பண்றதுக்கு ஒரு இயர்லி ஒன்ஸ் நீங்க வந்து எடுத்து பண்ணலாம். ஓகே. இயர்லி ஒன்ஸ் நம்ம ரூல்ஸ் படி இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது ரூல்ஸ் இல்ல சார். நம்ம வந்து மக்களுக்கு வந்து இதுதான் என்னுடைய நியூட்ரிஷன். ஏன்னா இப்போ டயட் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்ல என்ன எனர்ஜி இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்குன்னு தெரியணும் சார். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய லேபிள் கிளைம் கரெக்டா இருக்கணும் அங்க. சரி. அது நான் கொடுக்கறது ஒண்ணு, பட் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து போய் சேரும் போது வேற மாதிரி போகக்கூடாது. ஸோ அதனால தான் நியூட்ரிஷன் கிளைம்ன்றது கண்டிப்பா வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஓகே ஓகே. அப்போ எஃப்எஸ்எஸ்ஐல வந்து இந்த சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட்ல இருந்து சாம்பிள் எடுப்பாங்க. சரி. எடுத்து பண்ணும்போது அதுல வந்து டீவியேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. 25% டீவியேஷன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிங்களேன். சரி சரி. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் வந்துடும் சார். நோட்டீஸ் வந்துடும். ஓகே. சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல நம்ம பாக்குறோம் நிறைய வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேட்ல வருது, என்னென்ன அந்த லேப்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன நியூட்ரிஷன் இருக்கு, என்னென்ன இருக்குன்னா உங்களை மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாம பொருள்களையும் பார்க்க முடியுது வெளியே வேற கடைகள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் அது ரொம்ப ரிஸ்க் இல்லையா? அது ரூல்ஸ் படி சார் எஃப்எஸ்எஸ்ஐல வந்து ஒரு எஃப்எஸ்எஸ்ஓ ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் வந்து சரி அது வந்து அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து எடுத்து ஓகே அவங்க அந்த மேனுஃபேக்சரருடைய பேர் இருந்தால் இல்ல ரீபேக் பண்ணி கொடுக்கறவங்களுடைய பேர் இருந்தால் சரி அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. ஒரு ரூல்ஸ் படி இதை பண்ணாலும் அது பண்ணாம பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். அது வந்து கவர்மெண்ட்ல அவங்க வந்து அந்த எஃப்எஸ்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர ஆபீசர்ஸ் அதை பார்த்து அதை வந்து அவங்க வந்து இது வந்து நம்மளுடைய ரெகுலேஷன் ரூல்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணல, இந்த மேனுஃபேக்சரர் ஃபாலோ பண்ணல, இந்த ரீபேக்கர் ஃபாலோ பண்ணல அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க சார். ஓகே. ஸோ அதே மாதிரி சார் என்னென்ன மாதிரியான ஃபுட்டு ஐட்டத்துக்குலாம் நம்ம எடுக்கணும் சார்? இப்போ எல்லா ஃபுட்டுக்கும் எடுக்கணுமா, பேக்கிங் பண்ண எல்லாத்துக்கும் எடுக்கணுமா, என்னென்ன மாதிரி வெரைட்டி இருக்குன்னு கேட்குறேன். கண்டிப்பா எல்லா ஃபுட் ஐட்டத்துக்கும் நீங்க வந்து ஒரு பேக்கெட் போட்டு மார்க்கெட்ல சப்ளை பண்றீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் வேல்யூ கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி இது ஒன்லி நம்ம நியூட்ரிஷன் வேல்யூ மட்டும் கிடையாது. ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒரு மேனுஃபேக்சரரோ இல்லை ரீபேக்கிங் பண்றவங்களோ இவங்க எல்லாமே வந்து 6 months ஒன்ஸ் குவாலிட்டி பேராமீட்டர்ஸையும் டெஸ்ட் பண்ணி இருக்கணும் அந்த ப்ராடக்ட்ல. அதை டெஸ்ட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை எஃப்எஸ்எஸ்ஐ போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும். ஏன்னா இவங்க ரெனியூவல் பண்ணும்போது இந்த மாதிரி டெஸ்டிங் அவங்களுடைய ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணாம
ரெனியூவல் பண்ணாங்கன்னா ரெனியூவல் ஆகாது. கண்டிப்பா டெஸ்ட் பண்ண சர்டிபிகேட் வச்சு தான் அப்லோட் பண்ணாதான் ரெனியூவல் ஆகும் இயர்லி ஒன்ஸ். இல்லைன்னா அதுக்கு பெனால்டி கட்டணும். பெனால்டி கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு புதிய லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி கூட அந்த மாதிரி கூட இஷ்யூஸ் போகலாம். அதனால வந்து கவர்மெண்ட், அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்றது. அவங்க ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரருக்கும் அவங்க வந்து இன்ஸ்டன்ட் பண்ணி வச்சிருக்காங்க, கட்டாயப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து பண்ணா அவங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாம அவங்களோட பிஸ்னஸ் அவங்க ரன் பண்ணலாம். அந்த எஃப்எஸ்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு ஆடிட் விசிட் பண்றாங்க, அப்போ நீ குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்டாலும் எங்கள் லேப்ல டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சர்டிஃபிகேட்டை அவங்ககிட்ட காமிக்கும் போது அவங்க அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ வெரிஃபை பண்ணும்போது குவாலிட்டி ப்ராப்பராக இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வரும்போது அவங்க வந்து அதாவது அந்த விசிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்க எதுவும் பண்ணலை, ரெகுலேஷன்ஸ் வந்து எதுவும் ஃபாலோ பண்ணலைன்னும் போது அவங்க ஏதாச்சும் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் ஃபுட் ஐட்டம் நம்ம சொல்கிறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, ஸோ அந்த இதுக்கு எடுக்கணுமா எல்லாத்துக்குமே? அதுக்கு அந்த சார் ஃபுட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே வந்துடுங்க சார். யாரெல்லாம் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து வாங்குறாங்களோ அவங்க எல்லாமே மேண்டேட்டரியா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியே ஆகணும் சார். யாரெல்லாம் லைசன்ஸ் வாங்கலையோ அவங்களாம் வந்து மானிட்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, அதுக்குள்ள அவங்க வாங்கணும். அந்த லிமிட்டையும் தாண்டி அவங்க வந்து நான் பண்ண மாட்டோம், நாங்க சர்டிபிகேஷனுக்காக அந்த எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட்டுக்கு நாங்க போக மாட்டோம்னு இருந்தாங்கன்னா கம்பெனியை வந்து சீல் பண்றாங்க சார். சீல் அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா சார் கம்பெனியை வந்து சீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ வார்னிங் கொடுப்பாங்க, லைசன்ஸ் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்குங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுங்க, ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வர அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பண்ணுவாங்க. சரி, நீங்க பார்க்கலாம் சார் யூடியூப்ல கூட இப்போ நிறைய எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸர்ஸ் வந்து ரைட் பண்ணி இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இது ஹோட்டல்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரரா இருந்தாலுமே அவங்க எப்போ வேணாலும் உள்ள போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைன்னும் போது கண்டிப்பா வந்து சீல் பண்றாங்க சார். ஓகே சார், ஆனா அதான் கேட்குது, இப்போ நீங்க இந்த பேக்கிங் ப்ராடக்ட் ஒன்று சொல்றீங்க, இப்போ இவங்க எஃப்எஸ்எஸ்ஐ வச்சிருக்காங்க, அது மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லயே வச்சிருக்காங்கல்ல, அப்ப அவங்களுமே டெஸ்ட் பண்ணுமா? அவங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். அவங்க குக்கிங் பண்ணக்கூடிய வாட்டர், ட்ரிங்கிங்காக கொடுக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல இருக்கிற ட்ரிங்கிங்க்கு கொடுக்கக்கூடிய வாட்டர்ஸ், இது எல்லாமே அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அப்ரூவ்ட் லேப்ல கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி அவங்க வைக்கணும். அது வந்து போர்ட்டல்லையும் அப்லோடு பண்ணணும். எவ்ரி 6 months ஒன்ஸ் போர்ட்டல், அந்த எஃப்எஸ்எஸ்ஐ போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் காஸ் அப்படின்ற வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும் சார். ஓகே, அது மாதிரி நிறைய பிரியாணி மில்ஸ் இந்த மாதிரிலாம் அதுக்கும் இருக்குதா, இல்ல அதெல்லாம் என்ன மாதிரி சரி சார்? எனி ஹோட்டல்ஸ் சரி சரி அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது கண்டிப்பா மேண்டேட்டரியா அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது கம்பல்சரியா இது ஃபாலோ பண்ணணும். ஆமா சார். அது மாதிரி வந்து இப்போ ஸ்கூல் காலேஜ் கூட வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா சார், இப்போ லேட்டஸ்டா வந்து கெசெட்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. சரி, அந்த நோட்டிபிகேஷன் வந்து என்ன சொல்றாங்க கெசெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, எல்லா ஸ்கூலுக்குமே வந்து காலேஜஸ்க்குமே வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, வாட்டர் இதெல்லாம் வந்து ஆஸ் பர் எஃப்எஸ்எஸ்ஐ ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 15 2016ல வந்து அதை வந்து சொல்றாங்க. சில்ட்ரன் ரெகுலேஷன் ENFFSSI ஆக்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 13 அக்டோபர் 2019ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரெகுலேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேஜ் இருக்கு. அது வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்படின்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிற அங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் அந்த மாதிரி சொல்றீங்க, வாட்டர் ஃபுட் எல்லாத்துக்குமே நம்ம. ஆமா கண்டிப்பா, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த வாட்டரா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், அவங்க உள்ள இருக்கிற கேண்டீனா இருக்கட்டும், அவங்களுடைய
என்ன சொல்றது, கிச்சனா இருக்கட்டும், இவங்க சொல்லியிருக்கிற இந்த கெசட்ல சொல்லியிருக்கிற நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்கிற ரெகுலேஷன்ஸை இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும். அதை வந்து இந்த ஃபுட்டு வந்து ஹைஜீன் ஃபுட்டு தான், நான் கொடுக்குற ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சேஃப்டியா இருக்கு அப்படின்றத அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் சார். அதுக்கு வந்து எங்க மாதிரி லேப்ல வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க சார். நாங்க இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் எல்லாம் அடாப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், டெஸ்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்ன்றத அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க என்ன மாதிரியான டெஸ்ட் சார் நாங்கள் பண்ணணும், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ட்ரிங்கிங் வாட்டர்ல என்னென்ன மாதிரியான டெஸ்ட் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணி இந்தந்த டெஸ்ட் நீங்க பண்ணணும்ன்றது சார் நாங்கள் சொல்லி அதை பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், சூப்பர். ஸோ அதே மாதிரி சில வேர்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுல அதை பற்றி அந்த மீனிங் கேட்க விரும்புகிறேன். இப்போ இந்த லேபிள் கிளைம்னு சொல்றாங்க, அதெல்லாம் என்ன சார்? லேபிள் கிளைம்னா என்ன? அதுதான் சார், லேபிள் கிளைம்ன்றது நத்திங் பட் நியூட்ரிஷன் வேல்யூ தான். ஓ, அந்த வேல்யூ தான் நம்ம லேபிள் கிளைம் பண்றோம். ஸோ ஃபுட் டெஸ்டிங்னா நம்ம இனிஷியலாவே சொன்னேன், லேபிள் கிளைம்ன்றது நத்திங் பட் நியூட்ரிஷன் வேல்யூ. என்னுடைய லேபிள்ல பிரிண்ட் பண்ணி இவ்வளவுதான் இதுல கலோரிஸ் இருக்கு, இவ்வளவுதான் புரோட்டீன் இருக்கு, இவ்வளவுதான் ஃபேட் இருக்கு அப்படின்றத நான் சொல்றதுதான் சார். ஓகே, அது மாதிரி செல்ஃப் லைஃப்ங்கிறது நீங்க அந்த எக்ஸ்பைரி டேட்டா செல்ஃப் லைஃப்ன்றதும் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் எவ்வளவு நாள் வந்து நீங்க சொல்றீங்க என்னுடைய ப்ராடக்ட் வந்து 3 மாசம் இது வேலிடிட்டின்னு சொல்றீங்க, அந்த வேலிடிட்டி வருதா இல்லையன்றத பார்த்து. அப்ப நீங்க 3 மாசம்னா 3 மாசம் வச்சு செக் பண்ணுவீங்க. ஆமா, 3 மாசம் பண்ணி கொடுப்போம். ரியல் டைம்னு இருக்கு, ஆக்சிலரேட்டட் ஸ்டடின்னு இருக்கு. 6 மாசம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம்னா ஆக்சிலரேட்டட் ஸ்டடி பண்ணிடுவோம். ஷார்ட் டைம் 3 நாள் 7 நாள் எப்படி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து ரியல் டைம்ல பண்ணி கொடுப்போம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிரெட் 6 மாசம் ஒரு மசாலா தூள் வருது, 6 மாசம் ஷெல்ஃப் லைஃப் பண்ணணும்ன்றாங்க, 6 மாசம் வைக்க மாட்டோம். அது ஆக்சிலரேட்டட் கண்டிஷன்ல பண்ணி, ஆக்சிலரேட்டட் கண்டிஷன் அப்படின்னா அந்த 6 மாசத்துல அது என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படியோ அது வந்து நாங்க 2 மாசத்துலயே வந்து ஸ்டடி பண்ணிட்டு, அது ஒரு ஃபார்முலா இருக்கு, Q10 ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து 6 மாசத்துக்கு இது வருமா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். ஓகே சார். அது மாதிரி வந்து என்விரான்மெண்டல் டெஸ்டிங் சொல்றாங்க, அது என்ன சார்? என்விரான்மெண்டல் டெஸ்டிங்ன்றது நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு EIC ஸ்டடி அப்படின்னு பண்ணுவாங்க சார். ஒரு பெரிய மால்ஸ், பெரிய பில்டிங்ஸ், பெரிய ஃபேக்டரிஸ் பண்றாங்கனாலும் அவங்களும் அங்க இருக்கிற என்விரான்மெண்டல் கண்டிஷனை வந்து மானிட்டர் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது இல்லாம நம்மளுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சொல்லுவாங்க, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸோ இல்ல ஒரு பெரிய மேனுஃபேக்சர், மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபோர்டு, ஹுண்டாய், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்காங்க, ராயல் என்ஃபீல்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியில பிரிச்சு வச்சிருப்பாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில். அந்த கேட்டகரியில வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆம்பியன்ட்ல இருந்து ஆம்பியன்ட் ஏர்ல ஆரம்பிச்சு இன்டோர் நாய்ஸ், இன்டோர் லக்ஸ் மீன்ஸ் எலிமினேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து நம்மளுடைய அவுட்டோர்ல இருக்கக்கூடிய நாய்ஸ் லெவலு, அப்புறம் STP, ETP அங்க யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்டேஜ் வாட்டர்ஸ், இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்து வித்தின் த லிமிட்ல இருக்கா அப்படின்றத நம்ம வந்து சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருவோம், டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அது அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க சார். அந்த அப்போ இந்த இதுமே நம்ம ஏசியன் லேப்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆமா சார், பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். அதே மாதிரி இப்போ இந்த அமேசான், ஃபிளிப்கார்ட்ல நிறைய பேர் இன்னைக்கு பேக் பண்ணி சேல் பண்றாங்க, ஃபுட் ப்ராடக்ட் நிறைய பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கம்பல்சரியா நம்ம எடுத்து அவங்களும் இ காமர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க விற்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்டு ரெகுலேஷனுடைய நார்ம்ஸ் மீட் ஆகுதா அப்படின்றத பார்க்க சொல்லுவாங்க சார். அவங்க அந்த சில நார்ம்ஸ் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதுக்கு அவங்க சில டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்றாங்க. மேக்சிமம் FSSAI ரெகுலேஷன்ஸ்ல உள்ள டெஸ்ட் தான் இருக்கும். அது அதெல்லாம் நம்ம வந்து பண்ணி அந்த சர்டிபிகேட், அதாவது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து அவங்க கிட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வெரிஃபிகேஷன் டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து எல்லாமே இந்த லிமிட்ஸ், அந்த லிமிட்ஸ்குள்ள இருக்கு. அந்த ஒரு இப்போ ஒரு மாய்ஸ்டர் அப்படின்னு இருக்கு, ஒரு பேராமீட்டர் இருக்கு, அந்த மாய்ஸ்டர் வந்து இந்த சட்டன் லிமிட்குள்ள இருக்கணும்னா அது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நாட் ஒன்லி மாய்ஸ்டர்,
டாக்ஸிக் மெட்டீரியல்ஸாக கூட இருக்கலாம், பெஸ்டிசைட்ஸாக கூட இருக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி இது எல்லாமே அந்த வித்தின் லிமிட்குள்ளே இருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். இந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை அவங்க வந்து அவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க வெரிஃபை பண்ணிட்டு வித்தின் லிமிட்ல இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து இ-காமர்ஸ்ல அக்செப்ட் பண்ணி அவங்க சேல்ஸுக்கு எடுத்து. ஸோ அது பண்ற எல்லாருமே அப்போ அது கம்பல்சரி எடுத்தாகணுங்கிற மாதிரி தான். ஆமாம் சார், கண்டிப்பா கேட்பாங்க. சரி, அது வந்து நீங்க வச்சுக்கிறது நமக்கு ஆமா டெஸ்ட் ரிப்போர்ட் அவங்க கிட்ட நீங்க கொடுக்கணும். கொடுத்தாதான் அவங்க உங்களை என்ன சொல்றது அந்த பிசினஸ்க்குள்ள இன்வால்வ் பண்ணிப்பாங்க. ஓகே சார். அது மாதிரி ஃபுட் டேஸ்டிங் லேப் வந்து நிறைய இது இருக்கு. பட் மெயினா நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்களோட நம்ம ஏசியன் என்விரோ லேப் கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த விதத்துல சார் பெஸ்டா இருக்கும்? சர்வீஸ் எப்படி கொடுக்குறோம் சார்? நாங்க வந்து 2 விஷயம் கஸ்டமர் கிட்ட பாக்குறோம் சார். கஸ்டமருக்கு என்ன நீட் இருக்கு, ரிலவெண்ட் அவங்களுடைய நீட் என்ன, சரி, அதை பார்க்கணும். 2வது டைம்லி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அவங்களுடைய அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய இம்பார்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்களோ அது அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து நாங்க வந்து பாதுகாப்போம். எதுவுமே வெளியில யார்கிட்டையும் மற்ற சப்ளையர்ஸ் அதனால அவங்களுடைய காம்படிட்டர்ஸ்க்கோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். இம்பார்ஷியாலிட்டியை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்தாலுமே ஒரு சார் இப்போ ஒரு ப்ராடக்ட் அவங்க டெஸ்ட் பண்றாங்க, பண்ணும்போது சம் ப்ராப்ளம்ஸ் வரும், அது வந்து ரெட்டிஃபை பண்ணணும். யாராக இருந்தாலுமே ரெட்டிஃபை பண்ணணும் கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சீக்ரெட்டாக அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ல இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு டெவலப் பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் டைம்லி பண்ணி கொடுத்தாதான் அவங்க வந்து மேனுஃபேக்சரர் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இமிடியேட்டா ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு வந்து அதாவது அந்த ப்ரொடக்ஷனை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதாவது ஒன்று வந்து டைமிங், 2வது இம்பார்ஷியாலிட்டி, 3வது வந்து ரிலவெண்ட். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். சூப்பர். பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சார் ஃபைனலாக என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நிறைய ஃபுட் டெஸ்ட் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? நான் சொல்ல வர விஷயங்கள் என்னன்னா, ஃபுட்டு நம்ம வந்து பப்ளிக் வந்து கொடுக்குறோம், மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம், இல்லை ரீபேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். அதனுடைய குவாலிட்டியை நீங்க தயவு செஞ்சு என்ஷூர் பண்ணிக்கிங்க. நான் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து கரெக்டா இருக்கா. நம்ம ஏன்னா இன்னைக்கு ஃபுட்ல வந்து நம்ம வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ், அதாவது நிறைய பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட், ஒரு கடல மிட்டாயா இருக்கட்டும், இல்லை ஒரு பன்னா இருக்கட்டும், ஒரு பிரெட்டா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்டாக கூட இருக்கட்டும் சார், அதெல்லாம் வந்து அதனுடைய குவாலிட்டி என்ஷூர் பண்ணிக்கிட்டு அதை வந்து கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற நம்மளுமே வந்து ஒரு மன திருப்தியோட கொடுக்கலாம். அதை வந்து யூஸ் பண்ற நம்மளுடைய மக்கள் பப்ளிக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்களும் வந்து அதை சாப்பிடுவாங்க. அதை வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷனா வச்சுக்கலாம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நேரத்தை ஒதுக்கி ஓகே, இந்த நேர்காணல் நீங்க பார்த்துருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுட் ரிலேட்டடான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சர்டிஃபிகேட் வந்து எடுங்க. ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதனுடைய ஃபுல் அட்ரஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் என்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். நிச்சயமா அந்த சர்டிஃபிகேட் எடுங்க. நல்ல உங்க பிசினஸை ஒரு ஹெல்த்தியான பிசினஸா மாற்றி மூவ் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறேன். நன்றி.